கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமங்கள்ல இன்னொரு நாமத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல அந்த பெயர் என்னவென்று சொன்னால் லாகாய் ரோயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லாகாய் ரோயி என்று சொன்னால் என்னை காண்கிற தேவன். இந்த நேரத்துல ஆகார் தேவனுடைய சந்ததியிலிருந்து அவள் போகிறார். அந்த இடத்துல தன்னுடைய நாச்சியாருக்கு அவள் பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடி போகின்ற வேளையில அவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அவளை ஆறுதல் படுத்துகிறார். அந்த நேரத்துல கர்த்தர் அவளோடு கூட அந்த நீரூற்றின் பக்கத்துல இருந்து அந்த அவளுடைய மகனுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய நிலையில காணப்படுகிறார். அந்த நேரத்துல தான் அந்த ஆகார் என்கிற அடிமை பெண் அந்த இஸ்ரவேல் தேவனை அந்த தேவனை நோக்கி பார்த்து அவருக்கு பெயர் கொடுக்கிற வேளையில யெகோவா தேவன் யார் என்று சொன்னால் லகாய் ரோயி என்று சொல்லப்படுகிறது. லகாய் ரோயி என்று சொன்னால் என்னை காண்கிற தேவன். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நம்மை எல்லா நேரங்களிலும் அவர் நம்மை ஊடுருவ நம்முடைய கண்களின் மூலமாக நம்மை பார்த்து நம்மை அறிகிற தேவனாய் இருக்கிறார். 139ஆம் சங்கீதத்துல பார்க்கின்ற வேளையில கர்த்தருடைய கண்கள் நல்ல ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்கு போல எல்லா காரியத்திலும் எது செய்தாலும் அதை காண்கிற வண்ணத்துல காணப்படுகிறது. நாமும் கூட எந்த காரியத்துக்கும் மறைவாக இல்லை. நாம் ஒளிந்து கொள்ளக்கூடியதான சூழ்நிலை எதுவுமே இல்லை. நம்மை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் எங்கு சென்றாலும் எங்கு ஓடினாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் நம்மை காண்கிற தேவன். ஆகவே இந்த நேரத்துல இந்த வார்த்தையில சொல்லுகிறபடி யெகோவா ரோயி ஆகிய லோகி என்கிறதான அவர் நம்மோடு கூட நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். அந்த காண்கிற தேவன் இன்றைக்கும் கூட தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக அவர் நம்மை பார்த்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்தி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். லகாய் ரோகி என்று சொன்னால் என்னை காண்கிற தேவன் என்று அந்த நாளிலே ஆகார் சொன்னாலே, அந்த துறவுக்கு பெயர் வைத்தாலே, அதை போல ஆண்டவரே இந்த நாளிலும் நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீங்க, எங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீங்க, எங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். அப்படியாக எங்கள் மீது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.